ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாத்துக்கறி கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு முழு வாத்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, அது கூடவே இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கினா போதும். மிளகு பூண்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சு கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 4 பெரிய வெங்காயம் நறுக்குனது எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே 3 பெரிய தக்காளி எடுத்து நறுக்குனது வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஓரளவு தக்காளி வதங்கட்டும். அது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தக்காளியும் வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இந்த அளவு தக்காளி வதங்கினா போதும். நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிற வாத்துக்கறியை எடுத்து சேர்த்துக்கலாம். கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 15 நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சிடுங்க. அப்போ தான் கறி வெந்து சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பாதி அளவு வெந்துடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஓரளவு கிளறி விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் கிரேவிக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு கொத்தமல்லியும் போட்டுக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பூண்டு, மிளகு ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சி இந்த மாதிரி பதத்தில் தான் அரைச்சி வைக்கணும். இது ஆட் பண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கலாம். நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வேகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டே இருக்கணும். கறி நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு கிரேவி நமக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியில் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். வாத்துக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கும் சரி, இட்லி, தோசைக்கும் நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.